என்னம்மா கூடுதுறைக்கு போயிட்டு வந்து அப்புறம் ஒரு மாதிரியா உட்காந்துருக்கேன்னு டயர்டா இருக்குதா வேற என்ன ஒரு மாதிரியா மனசுக்கு ஒரு கொஞ்சம் சங்கடமா இருந்தது. என்ன சாமி சங்கடம்? நிறையா வந்திருந்தாங்க, வயசானவங்களும் வந்திருந்தாங்க, எல்லாரும் வந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தரை அவங்க அவங்க வீட்டில் ஒவ்வொன்றும் நடந்தது சொல்லிட்டு அழுகிறது பார்த்ததுன்னா கஷ்டமா இருக்குது. ஏன் அப்படியாம நீ கஷ்டப்படுற? நீ சஞ்சலமே படக்கூடாது. ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு ஆடு மாடு கோழி மீன் எல்லாம் செத்தா என்ன பண்ணுறாங்க? வாங்கிக்குவாங்க, காசு கொடுத்தும் கூட வாங்கிக்குவாங்க. ஆடு மாடு கோழி எல்லாம் செத்தா வாங்குறது இல்லையா? வாங்கிக்கிறோமல்ல. அதே மாதிரி நம்ம செத்தா நம்ம வீட்டில் சொந்த வீடாக இருந்தாலும் சரி ஒரு 24 மணி நேரம் தான் நம்ம பணத்தை வச்சுருப்பாங்க, தூக்கிடுவாங்க. அதே நம்ம வீட்டில் ஒரு நம்ம கூட்டுற சேவக்கட்டையிலேருந்து பாத்திரம் மண்டலத்திலேருந்து பாத்ரூம் கழுவுறதுலேருந்து அப்படியே கிடக்கு. யாரும் எடுத்து போட மாட்டாங்க, ஏன்னா அது யூஸ் ஆகும். நம்ம யூஸ் நம்ம செத்தா அவ்வளவுதான். அதே மாதிரி நம்ம வந்து பெரிய கோடீஸ்வரர், அவங்க யூஸ் பண்ணி நான் பொருள்கள் வேணால் எடுத்து வச்சுக்குவாங்க ஒழிய அவங்களும் செத்தா அவ்வளவுதான். அவங்களும் அந்த அளவு தான் வச்சுருப்பாங்க. பேரழகிய உலகளகின்னு சொல்கிறாங்கள்ல, அந்த உலகளகி வந்து நல்ல 5 ஸ்டார் ஹோட்டலில் நல்லதாக சாப்பிட்ருப்பாங்க. அவங்க உடம்பு செத்த என்னாகு? அது செத்த பணம் தான், அதை வச்சுருக்க முடியுமா? முடியவே முடியாது சாமி, வச்சுருக்க முடியாது. அதனால் வந்து மனுஷன உடம்பு வந்து நம்ம இருக்க வரைந்தான். இந்த ஒரு இருக்கிற வரையில் ஒரு நம்மளை சுற்றி ஒரு 10 பேர் இருக்காங்க, சொந்த பந்தம் ஒரு 10 பேர் இருக்காங்க. இந்த ஊரில் வந்து ஒரு 50 பேர் 100 பேர் இருக்காங்க மொத்தம். அவ்வளோதான் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க. அவங்க வந்து போட்டி போட்டு பொறாமை போட்டு ஒவ்வொருத்தர் அவங்களோட நான் தான் கெட்டப்பு, நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி காட்டுறது. ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்கல்ல, நான் பெரிய ஆளு, அவங்கள விட நான் பில்டப்பாக இருந்து காமிக்கிறேன் அப்படிம்பாங்க. பெரிய பில்டப்பாக வந்து இல்லாட்டியும் கூட இருக்குதுன்னு காமிச்சிட்டு நம்ம தான் பெரிய ஆள், அவனை விட பெரிய ஆள், இவனை விட பெரிய ஆள், இவனை விட பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. நம்மளுக்கு இவ்வளவுதான்ப்பா இருக்குது வசதி, இந்த அளவு தான் இருக்குது, நம்மளுக்கு பணம் காசு இருக்குதோ இல்லையா, நம்ம நல்லா சாப்பிட்டு திருப்தியாக அளவாக சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், நிம்மதியாக இருக்கிறோம். அந்த பொழப்பு இருந்தால் போதும் சாமி. நம்மளுக்கு அதை விட தேவையே இல்லை. அடுத்தவங்க என்ன பண்ணாலும் சரி ஏது பண்ணாலும் சரி கண்டுக்க வேண்டியதில்லை. என்னம்மா கூடுதுறைக்கு போயிட்டு வந்து ஒரே போயிட்டு ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொருத்தர் கஷ்டப்படுறதை பார்த்து எனக்கு மனசு வேதனையாக இருந்துச்சு. நானும் அதனால எனக்கும் கொஞ்சம் மனசு சங்கடம் இருந்தது. எங்கேயா சாமியார் கீமியார் ஏதோ உபதேசம் பண்ணிட்டாங்க இல்லப்பா. இப்போ 10 பேர் இருந்தாலே நம்ம அவங்கள விட பெரிய ஆளுங்கிறதே போட்டி போட்டு பொறாமப்பட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை. நம்ம இருக்கிற அளவு இருந்துட்டு போக வேண்டியதானே. எதுக்கு அவங்கள பார்த்துட்டு அப்படி இப்படின்னு பொறாமப்பட்டுட்டு நீங்க என்னமா சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன்? அப்படித்தான் நீங்க பேசுறீங்க. போயிட்டு வந்து மனசு கொஞ்சம் சங்கடமா இருக்குது, வேதனையான்னு உட்காந்துக்கிறேன். ஏதோ ஒரு காப்பி தனியா ஏதோ ஒரு டீ தனியா காப்பி தனியா கொண்டு வந்து வச்சா கொஞ்சம் நல்லா குடிச்சிட்டு தெம்பா இருக்கலாம்னு பார்த்ததுன்னா நீங்க ஒண்ணுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு தண்ணினாலும் மோந்து கொடுக்குறீங்களா? நான் அதுக்கு தான் கேட்டேன், என்னடா தண்ணினாலும் மோந்து கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. ஏதோ மனசுல என்ன இந்த தண்ணி தான் குடி, இந்த குடி அரசாங்க தண்ணியாக இருக்குது, அதுவும் இல்லை. ஏன்ப்பா இந்த மாதிரி பண்ணுறீங்க? தண்ணினால் இப்படி கொடுத்தா குடிச்சிட்டு நான் பேசுகிறேன். தண்ணி போதா? தண்ணி அவ்வளோ தண்ணி குடிச்சிட்டா வந்துட்டு நீ என்னமோ போனால் மனசுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுதான் அதுக்கு தான் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகக்கூடாதுங்கிறது. அது எப்படி போகாமல் இருந்தால் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது? போனால் தான் எல்லாம் தெரியும். மனுஷன் உடம்பு உசுரோடு இருக்க வரைந்தான், இல்லைன்னா ஒரு மதிப்பும் கிடையாது. போம்.